நமது போராயுதங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் நாம் ஆண்டுடைய வார்த்தையை படித்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லாம் கவனிங்க, இங்கே என்ன போட்டிருக்குது? இந்த வசனம் தெரியாத ஆளும் யாரும் இருக்க மாட்டீங்க, சர்ச்சுக்கெலாம் போகிறதுங்களா இருந்தால். இதில் என்ன போட்டிருக்குதுன்னா, நீங்கள் ஒன்றுக்கும், இன்னொரு வசனம் படிக்கிறேன், அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். யோவான் சுவிசேஷம் 14, John 14:27, 27 பாருங்க. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த 3 ஸ்கிரிப்சர்லையும் ஒரு வேர்ட் காமனாக வந்துட்டே இருக்கு. எது சொல்லுங்க? ஒரி நாட். கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது திருப்பி என்ன பண்ணுது? வருதா? 3 வசனத்துலையும் இருக்குது. ஒன்றை குறித்தும், அதில் நம்ம பிலிப்பியில் என்ன படிக்கிறோம்? நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். பேதுருவில் என்ன படிக்கிறோம்? அவர் உங்கள் கவலைகளை யார் மேலே வச்சுருங்க? அவர் மேலே வச்சுருங்கன்னு போடுறாரு. இங்கே ஜீசஸ் பேசின வேர்டு இது. இந்த யோவான் 14 அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு என்னத்தை வச்சுட்டு போகிறேன்? சமாதானத்தை வைத்து போகிறேன். இது என்னமோ சொத்து வச்சுட்டு போகிற மாதிரி சொல்கிறாரு. நான் இது என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? வச்சுட்டு போகிறேன். ஒருத்தர் வச்சுட்டு போகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, நான் டிபன்லாம் செஞ்சு உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? வச்சுருக்கேன். வீட்டுக்கார்ட்ட சொல்கிறீங்க, இதெல்லாம் ரெடி பண்ணி நான் உனக்கு வச்சுருக்கிறேன், அதை நீ என்ன பண்ணிக்கோ, சாப்பிடு, எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன வச்சுட்டு போகிறேன்? சமாதானத்தை நான் உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தமாகுதுன்னா, சமாதானத்தை நான் உங்களுக்கு வச்சுருக்கிறேன், அந்த சமாதானத்தை நீ என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி இது எப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி பேச போகிறோம். ஓரி நாட்டு, டோன்ட் ஓரி, இதெல்லாம் தெரியாத வார்த்தைகள் கிடையாது. பட் இது எப்படி அப்ளை பண்ண முடியும்? இது எப்படி வாழ்க்கையில் இது எப்படி செயல்படுத்தி பார்க்க முடியும்? இது அவ்வளோ ஈஸியாக இல்லைங்களே. அது அவ்வளோ சுலபமான ஒரு காரியமாக இல்லை. பாக்கெட்டில் கொஞ்சம் பைசா இருக்கும்போது சந்தோஷமாக தான் தெரியுது, அப்படியே குறைய சந்தோஷமும் குறைஞ்சிருதே. சில காரியங்கள்லாம் நினச்சபடி நல்லா நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நடக்காமலே ரொம்ப நாள் இருந்தால் என்ன ஆகிடுதுன்னா, ரொம்ப வருத்தமாகிடுது, ரொம்ப கவலையாகிடுது. நமக்கு தெரியும் கவலைப்படக்கூடாதுன்னு யாருக்காவது தெரியுமா? கவலையே படக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கவலையும் படக்கூடாதா அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? அப்படி யாருமே கிடையாது. அப்படின்னா நீங்கள் வேறு கிரகத்துலேருந்து வந்திருக்கணும். அப்படி யாரும் இங்கே வரல. எல்லாருக்குமே தெரியும் ஒரி நாட், கவலைப்படாதீங்க, வருத்தப்படக்கூடாது, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இது தெரியாத அப்போ ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் பைபிளுக்கும் வெளியில் கூட பாருங்கள், டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படின்ட்டு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவனுக்கு என்னென்னா, இது நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே ஒரு ஆள்கிட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஆமாம், எனக்கு என் கண்டிஷன் உனக்கு தெரியணும். தெரிஞ்சேன்னா நீ சொல்லுவ, டோன்ட் வரி, பி ஹாப்பியா? உனக்கு தெரியுண்டே எனக்கு என்ன நடந்துச்சுன்னு. உன் வாழ்க்கையில் இதே மாதிரி நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இது என்ன பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது. இந்த மாதிரி ஒன்று இருக்குது. கவலைப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. எல்லோரும் அதை நாடுறாங்க, அதை விரும்புகிறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அது எங்கே பாசிபிள், அது எங்கே சாத்தியம், அது எப்படி நடக்க முடியுங்கிறது தான் தெரியவே தெரியாது. சும்மா டோன்ட் ஒரி. சிலர் பாருங்கள், இந்த டோன்ட் ஒரிங்கிறதையே எப்படி மீன் பண்ணுவாங்கன்னா, எப்படி எடுத்துப்பாங்கன்னா, எக்ஸாம் வருது, படிக்கலையா அப்படிம்பாங்க அம்மா. உடனே இவன் அப்போ தான் சொல்லுவான், டோன்ட் ஒரி, பி ஹாப்பி. ஆமாம், மாதம் ஃபீஸ் கட்டுற எனக்கெல்லாம் தெரியும். வட்டிக்கு காசை வாங்கி கொண்டு ₹1,00,000 கட்டியிருக்கேன். டோன்ட் ஒரி, பி ஹாப்பியா? ஒழுங்காக படில அப்படின்ட்டு இவங்க டோன்ட் ஒரிங்கிறது இவங்களுக்கு என்ன இதாகிடுதுன்னா, பொறுப்பற்ற தன்மைக்கு பேர் தான் கவலையற்ற தன்மை நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, நான் இன்றைக்கி சொல்கிறது கவலையற்ற தன்மைங்கிறது வேற, பொறுப்பற்ற தன்மைங்கிறது வேற.
இவங்க பொறுப்பற்ற தன்மையை தான் நிறைய பேர் எப்படி சொல்லிடுறாங்கன்னா கவலையற்ற தன்மைன்னு என்ன பண்ணிடுறாங்க சொல்கிறாங்க. ஆண்டவர் வந்து நாளைய தினத்தை குறித்து கவலை அப்படின்னு சொன்னாரே தவிர நாளைய தினத்தை குறித்து பிளான் பண்ணாத, திட்டமிடாத, அதை குறித்து கரிசனையாக இராதே அப்படின்னு சொன்னாரா? கரிசனை வேற, கவலை வேற. எல்லாம் சொல்லுங்க, நாளைய தினத்தை குறித்து கரிசனையாக இருங்கள், கவலையாக இராதீர்கள். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து கரெக்டாக சொல்லாததுனால நிறைய பேர் இது ரெண்டையும் குழப்பிகிட்டே இருப்பாங்க. பொறுப்பற்ற அலைவார், ஆமாம் இப்படி பொறுப்பே இல்லாமல் எப்பவும் சந்தோஷமாக இருக்கேன்னா இது என்னது அப்படிங்கிற அதை சிலர் அதை பார்த்தாங்கன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க. அவங்க எப்பவும் பொறுப்பு சிரிக்க கூட மாட்டாங்க. 100 ரூபா கொடுக்கணும் அவங்ககிட்ட, அப்போ கூட ஒரு மின்னல் சிரிப்பாங்க. இப்போ என்ன பண்ணாராம், அவர் சிரிச்சாராம். ஸோ சும்மா வந்து வாயை திறந்து சிலர் நான் பார்த்துருக்குறேன், அந்த சிரிப்பே அவங்க லைஃப்பில் கிடையாது. அதுவும் சிலர் கிறிஸ்டியன்ஸ் ஆன பிறகு அது பண்ணவே கூடாதுன்னு அவங்க நினச்சிடுறாங்க. அதனால் அவங்களை என்ன பண்ணுறதே கிடையாது, சிரிக்கிறதே கிடையாது. ஏன் இப்படி இருக்கீங்க? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவர் சிரிக்கிறதே கிடையாது. உடனே இதை பார்க்கும்போது மற்ற நண்பர்களுக்கோ உறவினருக்கோ என்ன தெரியுது, எப்படி உம்முனா முஞ்சி மாதிரி ஆகிட்டான், போயும் இந்த பெந்தைகோஸ்தைக்கு போனால் உம்முனா முஞ்சா மாறிட்டான், இந்த பக்கம் போயிடவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் வருது. நீங்கள் உம்முனா மஞ்சியா இருந்தீங்கன்னா ஆண்டவர் அறியாத யாரும் ஆண்டவர் அறிஞ்சிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே அது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, பி ஹோலி, டோன்ட் பி எ ஜாலி அப்படின்ட்டோம். இல்லைங்க, ஹோலியும் ஜாலியும் ஒன்றா போக முடியும். லயனட் அப்படின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க எப்போவுமே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. அது நிறைய யூத் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போடுவாங்க. ஹோலி லைஃப் இஸ் அ ஜாலி லைஃப் அப்படின்ட்டு. எல்லாம் சொல்லுங்கள், ஹோலி லைஃப் இஸ் அ ஜாலி லைஃப். நல்லா சொல்லுங்களேன். இந்த அளவுக்கு எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும் இல்லையா? தெரியாதெல்லாம் யாரும் கிடையாது. ஹோலி லைஃப், பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு பரவசமான வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்கள், பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு பரவசமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கைன்னா துக்ககரமான வாழ்க்கை கிடையாது, தோல்விகரமான வாழ்க்கை கிடையாது, கவலை நிறைஞ்ச விதத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. அது சந்தோஷம் நிறைந்த விதத்தில் வாழுகிற ஒரு வாழ்க்கையாக அது இருக்கிறது. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம காஸ்பலை சொன்னோன்னு சொன்னால் ஆண்டவர் அறியாத நபர்கள் கூட இந்த சுவிசேஷத்தை வந்து கேட்க ஆரம்பிப்பார்கள். இயேசு பிறந்த போது தேவதூதன் கிட்ட தரப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு. அப்போ இயேசு இந்த பூமியில பிறந்த போது சொல்லப்பட்ட விஷயத்தையே பாருங்க. இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்னன்னா, உங்களை மீட்கும்படி ஒரு இரட்சகர் ஒருவர் பிறந்து விட்டார். இனி எதிலையும் சிக்குண்டு தவித்து நீ வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை மீட்க ஒரு மீட்பர் வந்து விட்டார், ஒரு மீட்பர் பிறந்து விட்டார். அதை மனசுல வச்சுதான் தேவதூதன் போய் சொல்றான், போய் எல்லார்ட்டையும் சொல்லுங்க. என்ன இந்த செய்தி எப்படிப்பட்டதுன்னா, எல்லா ஜனத்திற்கும். எல்லாம் சொல்லுங்க, எல்லா ஜனத்துக்கும். அங்கேயே காஸ்பல் வந்துடுச்சு. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த, வெறும் சந்தோஷமே போடலீங்க, எப்படி போட்டிருக்குது? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. நான் சொல்றேன், இந்த சந்தோஷங்கிற ஒன்றை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இட்ஸ் நாட் அ கிறிஸ்டியானிட்டி, இட்ஸ் நாட் அ கிறிஸ்டியன் லைஃப், இட்ஸ் a ரிலீஜியஸ் லைஃப். அது ஒரு மத வாழ்க்கையாக இருக்கிறது. ஏன்னா மத வாழ்க்கைக்குள்ள சந்தோஷம் இருக்காது. அவன் வந்து எப்பவும் சோகமாகவே இருப்பான், துக்கமாகவே இருப்பான், கவலையாகவே இருப்பான். ஆனால் கர்த்தருக்குள் ஆன ஒரு வாழ்க்கை கலிகூறுதலான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்குள்ளான வாழ்க்கை கலிகூறுதலான வாழ்க்கை. நல்லா வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தருக்குள்ளான வாழ்க்கை கலிகூறுதலான வாழ்க்கை. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இப்போ இதை எல்லாருமே விரும்புகிறாங்க. கிறிஸ்தவங்க இதை மாற்றி யோசிக்கிறாங்க. அதனால் கிறிஸ்டியன்ஸு ஆண்டுடைய பிள்ளைங்களாம் வந்திருக்கிறவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும், இந்த வாழ்க்கை துக்ககரமான வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கை என்னது? சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. பட் இது எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. நாம் என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? நமது போராயுதங்கள். இந்த சந்தோஷத்துக்கும் இந்த மகிழ்ச்சிக்கும் எதிராக சில காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் அவைகள் நடுவில் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். அதற்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லைன்னா பைபிள் இதை சொல்லியிருக்காரு. என்ன பேசுறாரு இயேசு? 27 பாருங்க.
சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு போட்டிருக்குது. நல்லா கவனிங்க. அப்போ இந்த உலகத்தில் பயப்படும்படியா கலங்கும்படியா பல காரியங்கள் இருக்கிறது. சில நேரத்தில் நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக மாறின உடனே அடுத்த நாளே எல்லாமே தலைகீழாக மாறிடுது இல்லை. ஏன்னா நீங்கள் மாற்றப்பட்டிருக்கீங்க, ஆனால் அந்த உலகம் இன்னும் மாற்றப்படலைங்க இல்லையா. அதனால் இந்த உலகத்தில் சில தன்மைகள் இருக்கிறது, சில எதிர்ப்புகள் இருக்கிறது, சில விதமான ஒரு ஆப்போசிஷன்ஸ் உங்களை நோக்கி எப்போவுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், போர் இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை. போரை விட நிச்சயமான ஒன்று இருக்கிறது, அதுக்கு பெயர் வெற்றி. ஹல்லேலூயா. போர், இந்த உலகத்தில் போர் இருக்கிறது எவ்வளோ நிச்சயமோ, போராட்டம் இருக்கிறது எவ்வளோ நிச்சயமோ, அதை விட நிச்சயமானது கர்த்தர் அவைகளின் நடுவிலே உங்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிறார் என்பது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆண்டவர் சமாதானத்தை சொல்கிறார். சமாதானமாக நீ இருக்க முடியும், இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் எப்படி இருந்தார், அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இயேசுனாலே சந்தோஷமானவர் அப்படிங்கிற பிக்சரே நம்ம ஆட்கள் கொண்டு வரவே இல்லை. கிரேட் மிஸ்டேக். என்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னா, அவர் கண்ணீர் வடிக்கிற மாதிரி நிறைய படம்லாம் வரைஞ்சிருப்பாங்க ஜீசஸ் பற்றி. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆடு மேய்ச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஆசாரி வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், கால் கழுவுற மாதிரி இருக்கும், சீசர்களோட உட்காந்து பந்தி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்னும் சில படம்லாம் இருக்குது. அது என்ன படம்னா பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் போட்டுக்கும், இங்கே ஒரு விளக்கு எரியும், அதில் எங்கே யார் தீ வச்சான்னு தெரில, தக்க தக்கன்னு இங்கே ஜீசஸ்க்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கும், அப்படியே நெருப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அப்படியே அந்த நெருப்பு மயமாக அப்படியே காமிச்சு அப்படிலாம் இருக்கும். நிறைய படம்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இயேசு வந்து சிரிக்கிற மாதிரி ஒரு பிக்சரோ ஒரு படமோ கிடையவே கிடையாது. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆண்டவரை என்னவா புரிஞ்சுக்கிறீங்களோ அதுலேருந்து தான் வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. தேவன் மகிழ்ச்சியானவர், சந்தோஷமானவர் என்பது உங்களுக்கு எவ்வளவு தெரியுதோ அவ்வளவுதான் நீங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு செல்ல முடியும். அப்போ ஆண்டவரை இயேசுவை அப்படி காமிக்கவே இல்லை இந்த ரிலீஜன் சர்க்கிளில். இயேசுன்னா எப்படி? அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார் அப்படின்னொன்னே எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, எப்பவும் மூக்கை சிந்தி போட்டுக்கிட்டே தான் அலைஞ்சார், ஒரே அழுகாட்சியாகவே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சியை வந்து உள்ளே வச்சுட்டாங்க. உள்ளே வச்ச உடனே நம்மளுக்கு நம்முடைய கர்த்தரை பற்றி அப்படி ஒரு காட்சி வச்சதுனால வாழ்க்கையை பற்றியுமே அப்படிப்பட்ட காட்சி தான் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது. தப்பான ஒரு இமேஜ் பாருங்கள். இயேசு எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன் இன்னைக்கு. சிரிக்கிற இயேசுவை இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிற இயேசுவை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவரை என்னவா பார்க்குறீங்களோ அப்படி தான் நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. பாருங்கள் எப்படி இருந்தார், அவர் எப்படி இருந்தார் இந்த உலகத்தில் இருந்தபோது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால். இயேசு இந்த பூமியில என்ன மாதிரி ஒரு அனாயிண்டிங்கோடு அவர் இருந்தார், அவர் மேலே இருந்த அனாயிண்டிங், அவர் மேலே இருந்த அபிஷேகத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் மேலே என்ன மாதிரி ஒரு அனாயிண்டிங் இருந்ததா? என்ன தைலம்? இந்த தைலம்னா உங்களுக்கு புரியுதுங்களா? நமக்கு தலைவலி தைலம், ஜண்டுமாம் தைலம் தான் தெரியும். தைலம்னா நமக்கு அதான் ஞாபகம் வரும். அன்னைக்கு இருந்த அந்த இதில் இந்த தைலத்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அனாயிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொஃபட்டிக் அனாயிண்டிங், தீர்க்க தரிசன அபிஷேகம், ஆசாரியர்களுக்கான அபிஷேகம், ராஜாக்களுக்கான அபிஷேகம், 3 பேரையும் அனாயிண்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம்? தீர்க்கதரிசி, ஆசாரியன், ராஜா. இந்த 3 பேரையும் இவங்க வந்து ராஜா, இவங்க வந்து தீர்க்கதரிசி, இவங்க வந்து ஆசாரியன்கிறதுக்கு ஒரு கொம்பில் தைலத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க தலை மேலே ஊற்றுவாங்க. அந்த தைலத்தெல்லாம் பல வாசனையான விஷயங்களை வச்சு தயாரித்து அவங்க தலை மேலே என்ன பண்ணுவாங்க, ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றும் போது அவங்க அனாயிண்ட் பண்ணப்படுறாங்க, நியமிக்கப்படுறாங்க. அவங்க நியமிக்கப்பட்டவங்கிறது எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அப்படி அனாயிண்ட் பண்ணுற ஒரு காரியம் வேதத்தில் வந்து சொல்லியிருக்குது. இப்போ ஜீசஸ் மேலே ஒரு அனாயிண்டிங் இருந்தது அப்படின்னு நீங்கள் போட்டிருக்குது. அந்த அனாயிண்டிங் பேர் என்ன? ஆனந்த தைலம். எல்லாம் சொல்லுங்கள். இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகம் ஆனந்த
தைலத்தின் அபிஷேகம். அப்போ சந்தோஷத்தினால இயேசு சந்தோஷமா இருந்தார் அப்படிங்கிறத தாண்டி இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் ஆனந்த தைலத்தால தான் நிறைஞ்சிருந்தார். அவர் எப்போதுமே ஹாப்பியா இருந்தாரு, எப்போதுமே அவர் மகிழ்ச்சியா இருந்தாரு. எல்லா சூழ்நிலைகளிலும் அவரால் சந்தோஷமா இருக்க முடிஞ்சிச்சு. பாருங்க, கெத்செமனே அப்புறம் கதை வேற. கெத்செமனேக்கு அப்புறம் நடக்கிறது என்னன்னா, அவர் நமக்கு பதிலாளா அவர் அங்க போறார். அப்படின்னா என்ன, உங்க இடத்த அவர் எடுக்கிறார். அப்பதான் கவலைப்பட ஆரம்பிச்சாரு. ஏன்னா அது உங்க இடம் என்னதுதான் கண்ணீர். அப்பதான் போட்டு கண்ணீர் விடுறாரு, கவலைப்படுறாரு, அப்புறம் வியாகுலப்படுறாரு. எந்த அளவுக்கு ப்ரெஷர் பில்டப் ஆயிடுச்சுன்னா, இந்த நரம்புலாம் உடஞ்சி அதுலேருந்து என்ன வந்துடுச்சு, பிளட்டே ப்ளீட் ஆகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு இரத்த வேர்வை என்ன பண்ணப்படுகிறது, சிந்தப்பட்டது. ஸோ அந்த மாதிரி காரியங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சது, நடைபெற ஆரம்பிச்சது. ஸோ இந்த ப்ரெஷர், இந்த தாங்க முடியாத அழுத்தங்களை இவர் சுமந்தாரு. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் இயேசுனுடைய அன்றாட லைஃப் ஸ்டைல் கிடையாது. இயேசு அன்றாடம் அவர் எப்படி இருந்தார், ஆனந்தமா இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு அன்றாடம் ஆனந்தமா இருந்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்றாட வாழ்க்கை என்ன, ஆனந்தமான வாழ்க்கை. ஆனால் கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறதுக்கு அப்புறம் தான் இது எல்லாத்தையுமே அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா அது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அது யார், எல்லாம் சொல்லுங்க, அது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். இது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸு. நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் அவர் என்ன பண்ணுறார், மெய்யாகவே நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை, அவருக்கு துக்கம்னு ஒன்று கிடையாது, ஆனால் நமக்கு அது மட்டும்தான் இருக்குது. துக்கம், கவலை, பாடு, வியாதி, தரித்திரம், இது எல்லாம் தான் மனுஷனுக்கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு பதிலாளியாக தாம் மேலே என்ன பண்ணிக்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறார். அந்த பயணங்களை நீ பற்றி படிக்கும் பொழுது தான் அவர் வியாகுலப்பட்டது, அவர் ரொம்ப என் ஆத்மா மரணத்துக்கு எதுவாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த ஜீசஸை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. கெத்செமனேக்கு அப்புறம் கதை வேற. அது உங்கள் கதையை அவர் மேலே வைக்கப்படுகிறது, உங்கள் காரியம் அவர் மேலே வந்ததுனால அப்படி ஒரு நிலையை அவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் அவர் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்த காரியங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கு அவர் சோகமா இல்லை, கவலையா இல்லை, அவர் எப்படி தான் இருந்தார், ஆனந்தமாக இருந்தார். ஹல்லேலூயா. ஆனந்த தைலத்தால் அவர் நிரப்பப்பட்டவராக அவர் இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. அது எப்படிங்க, இந்த ஒரு வசனத்தை வச்சு இவ்வளோ நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இன்னொன்று சில வசனங்கள் காமிக்கிறேன். இயேசு இந்த பூமியில் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஞானத்தை பற்றி பேசிகிட்டே வரும். விஸ்டம்னு பேசிட்டே வரும். விஸ்டம்னு பேசிட்டே டகார்னு பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். ஏன் தெரியுமா, ஹீ இஸ் த விஸ்டம். ஹல்லேலூயா. ஞானத்தை பற்றியே பேசிட்டு வரும், டக்குன்னு இயேசுவை பற்றி பேசிடுவாங்க அந்த அதிகாரத்தில். ஏன்னா ஞானமும் அவரும் ஒன்று தான். ஹல்லேலூயா. அதனால தான் அது அப்படி வருது. இப்போ பாருங்கள், அவரை பற்றி எங்கே போட்டிருக்குதா, 30வது வசனம் பாருங்கள். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய், யார் அருகே, நித்தியத்திலே திரித்துவ தேவனுக்கு குமாரனாக கிறிஸ்து இருக்கிறார். அப்படி இருந்த போது பிதாவின் அருகே இவர் அமர்ந்து இவர் சொல்றாரு, நான் அவருக்கு எப்படி இருந்தேன், நான் தான் எங்க அப்பா செல்லம் அப்படிங்காரு. ஹல்லேலூயா. நம்ம இதெல்லாம் ரிலீஜன் ஏற்றுக்காது, என்ன செல்லம் குள்ளோன்னுக்கிட்டு. ஆனால் இயேசு சொல்றாரு, நான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை அப்படி சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த மாதிரி உணர்வு இருக்கா, செல்ல பிள்ளையா நீங்கள், செல்ல பிள்ளையாக இருந்தேன். நித்தம் அவருடைய, எப்பொழுதும் அவர் சமூகத்தில். ஆமாம் பிரதர், பரலோகத்தில் அவர் சமூகத்தில் இருந்தால் களி கூர்ந்துக்கிட்டு தானே இருக்க முடியும். ஏன்னா அவர் சமூகத்தில் என்ன தான் இருக்குது, ஆனந்தம் தான் இருக்குது, சந்தோஷம் தான் இருக்குது. அதை அங்கே உள்ள காரியத்தை பற்றி சொல்லியிருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லலாம். அவர் அங்கே எப்படி தான் இருந்தாராம், அங்கே எப்படி இருந்தார், சந்தோஷமா இருந்தார், மகிழ்ச்சியா இருந்தார். நித்தம் நான் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்தேன். அப்ப டெய்லி அங்க எப்படி தான் இருந்தாங்க, ஹாப்பியா தான் இருந்தாங்க. இது ஹெவனை பத்தி சொல்ற ஒரு காரியம். அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ பூ உலகத்துக்கு வந்துருச்சு கதை. எப்பவுமே ஹெவன் ஆன் எர்த்து. ஹல்லேலூயா. ஹெவன் ஒரு மாடல். அந்த மாடல் வச்சு இங்கே நம்ம எர்த்தை கிரியேட் பண்ணணும். ஆனால் நம்ம ஆட்களுக்கு எர்த்தை கிரியேட் பண்ணுற புத்தியே கிடையாது. நம்ம இங்கேருந்து ஓடி அங்கே எப்போ போயிடலாங்கிற புத்தியில் தான் இருக்குது முழு கிறிஸ்தவமும். அது கிடையாது. தட்ஸ் நாட் அ கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டிங்கிறது ஹெவன் ஆன் எர்த்.
அந்த பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே அதை போல மாற்றுவது தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற லட்சியமாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. சொர்க்க பூமியாக மாற்றுவது, சொர்க்க வாழ்வாக மாற்றுவது. இப்படி சந்தோஷமாகவே இருக்க முடியுமாங்க? இருக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ சத்தியங்களையும் பேசிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அங்கே அவர் சந்தோஷமா இருந்தார், அங்கே மட்டும் சந்தோஷமா இருந்தாரா அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ பாருங்க, அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே, wow, incarnation is talking about his incarnation. அவருடைய மனு அவதாரத்தை பற்றி இது பேசுகிறது. கிறிஸ்து மனு அவதாரத்தின் போது அவர் எப்படி இருந்தார்? மன மகிழ்ச்சியாக தான் இருந்தார். எல்லாம் சொல்லுங்க. அவர் தேவகுமாரனாய் இருந்த போதும் சந்தோஷமாக தான் இருந்தார். அவர் மனுஷகுமாரனாய் இந்த பூமிக்கு வந்த போதும் சந்தோஷமாக தான் இருந்தார். ஹல்லேலூயா. முதல்ல இதை தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இப்படி இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ, ஆனால் முதல்ல இதெல்லாம் தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, இதுதான் கர்த்தருடைய ஐடியாங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் இன்றைக்கு நாம் கேட்கிற காரியங்களை நாளைக்கு நாம் அனுபவிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. காதால எதெல்லாம் கேட்குறீங்களோ உங்கள் கண்ணால் அதை காண்பீங்க. அல்லேலூயா. நான் தான் எப்போவும் மக்களுக்கு சொல்லுவேன், காதால கேட்குறீங்களா சீக்கிரம் கண்ணால் பார்ப்பீங்க. ஆமென். ஏன்னா இவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாருன்னா, இவர் வார்த்தையை சொல்கிறாரு, அதை தம் கரத்தினால் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, பரலோகத்தில் எப்படி இருந்தார்? ஹாப்பி ஹாப்பி ரிஜாய்ஸ் ஜாய் அப்படி தான் இருக்கிறாரு. இப்போ பூமிக்கு வந்துட்டார். இப்போ எப்படி இருக்காரு? ஒரே டேட்டி ஃபெல்லோ, ஒரே மோசமானவங்க, ஒரே கெட்டவங்க. இங்கே பிதாவே நான் அங்கே எப்போ வருவேன்ட்டு இருக்கேன், இங்கே கொண்டு என்னை இறக்கி விட்டீங்களே, ராங் பிளேஸ், தப்பான ஸ்டாப்பில் என்னை இறக்கி விட்டீங்க, சீக்கிரமாக ஒரு பஸ் அனுப்பி என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க. இப்படி வெறுப்போடையும் கசப்போடையும் இயேசு இந்த பூமியில் என்ன பண்ணலை? வாழலை 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 வாழலை. அவர் அங்கே எப்படி சந்தோஷமா, அவருக்கு அங்கே எங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அங்கே நான் எங்கள் அப்பா கூட இருந்தேன், இப்போ அப்பா என் கூட இருக்காரு. தட்ஸ் a different. அங்க நான் யார் கூட இருந்தேன்? எங்க அப்பா கூட இருந்தேன். இப்போ அவருக்கு ஹெவனோ எர்த்தோ there is no different. ஏன்னா எப்பமோ I am in the father's presence, I am in the daddy's presence. Hallelujah. I tell you, rejoice எங்க இருந்து ஆரம்பிக்குனா, the conscious about the presence of God. தேவன் என்னோடு இருக்கிறார், நான் தேவனுடைய சமூகத்திலே தான் இருக்கிறேன் என்கிற புரிதல் உங்களுக்குள்ள எவ்வளவாக வர ஆரம்பிக்கிறதோ அவ்வளவா நீங்கள் மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க ஆரம்பிப்பீர்கள். The secret of joyness, the secret of happiness, it is the presence of God. It is the presence of God. நான் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இந்த பூமியில கவலையாகவும் வேதனையோடும் உட்காரல, இங்கேயும் சந்தோஷமா இருந்தார், இங்கேயும் ஹாப்பியா இருந்தார், இங்கேயும் ஆனந்த தைலத்தினால் அவர் என்ன பண்ணி வச்சிருந்தாரு? அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தாரு. இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ரிஜாய்ஸ், அங்கெல்லாம் ஜாய், அங்கெல்லாம் மகிழ்ச்சி, புன்னகை இதெல்லாம் பூக்க ஆரம்பித்தது. இவர் கால்பட்ட இடங்களில் எல்லாம் புன்னகை பூ பூத்தது. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவர் அந்த மாதிரியான ஒரு ஆள். பாருங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் இயேசுகிட்ட ஆசையாக வர்றாங்க, அவங்கள பிளஸ் பண்ணுறாரு, அவங்கள ஹக் பண்ணுறாரு, இவ்வளோ பண்ணுறாரு. இங்கே யோசித்து பாருங்க, சாமியார் மாதிரி இருந்தால் பிள்ளைங்க போமா? இயேசு சாமியார் மாதிரி இருந்துருப்பாருன்னா சின்ன பிள்ளைங்களாம் கிட்ட போமா? ஐ பூச்சாண்டி அப்படின்னு ஓடி போயிடும். இயேசு அப்படி இல்லை. குழந்தைங்கள்லாம் போகணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, பெற்றோர்கள்லாம் பிள்ளைங்களை அனுப்பணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனால் சீசர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? தலை ரொம்ப பிஸியாக இருக்குது, என்ன நீங்கள் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் தடை பண்ணுறாங்க. ஆனால் அவர் அவங்கள கூப்பிட்டு அவங்கள என்ன பண்ணுறாரு? பிளஸ் பண்ணுறாரு, அவங்கள ஹக் பண்ணுறாரு, அவங்கள பிளஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் செஞ்சார். நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ நமக்கு ஏன் இயேசு அப்படி பார்க்குறதுக்கு தோணலைன்னா நமக்கு சொல்லவே இல்லை. ஒரு முறை சீசர்கள் பிசாசை துரத்திட்டு ஓடி வராங்க. பிசாசு ஓடி போச்சு, ஆனால் இவனும் ஓடி வரான். என்னன்னா, என்ன பார்த்து ஓடிட்டாண்டவரே, எப்படின்னு தெரியலையே. பெரிய அவனுக்கு ஒரு பெரிய இது, எனக்கும் பிசாசு பயப்படுதா? எப்படி எனக்கு பிசாசு பயப்படுது? இவனுக்கு ஒரே ஆச்சரியம். பாருங்க, அவன் பெரிய நம்பிக்கையில் போயிருக்கான். ஏன்னா இவன் போய் இயேசுவின் நாமத்தில் போயிட்டு இன்னும் வரவே மாட்டான்னு ஓடுது. ஒரே இது என்னடா நம்மளை பார்த்து ஏன் அப்படி ஓடுது அப்படின்ட்டு. அவன் அவருடைய அத்தாரிட்டியில் தான் அது ஓடுதுன்னு உனக்கு தெரியல. ஏன்னா இவன் வந்துட்டான், இவன் இயேசுட்ட சொல்கிறான், ஆண்டவரே
பிசாசுகள் எங்களுக்கும் என்ன பண்ணுது? கீழ்ப்படிது. அப்போ பைபிளில் போட்டிருக்குது, இயேசு தம் ஆவியில், சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. இயேசு தம் ஆவியில் களி கூர்ந்தார். இந்த ஆவியில் களி கூர்ந்தார்னா என்ன அர்த்தம்? நமக்கு புரியாத ஒரு தமிழ் வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. இயேசு தம் ஆவியில் அப்படின்னா என்னங்க? ஆவியில் களி கூர்ந்தான்னு அர்த்தம். அதை கிரீக்கில் இருந்து எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் போடுறாங்க. அது என்னன்னா, மானை போல துள்ளி குதித்து மகிழுகிற ஒரு காரியத்துக்கு பேர் தான் ஆவியில் களி கூர்றதா இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மேட்ச்லாம் நடக்கும்போது 6 அடிச்சிருவாங்க, 4 அடிச்சிருவாங்க, ஏதாவது ஆகிடும், 2 பேர் கூடிக்கிட்டு ஏ ஏ ஏ ஏ ஏ அப்படின்ட்டு இப்படி கையெல்லாம் அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எதுவுமே பார்த்தது இல்லையா நீங்கள்? நாங்கள்லாம் கையில் என்ன பண்ணுறது அடிக்குது, மேலே தான் விழுது அடி. ஒரே அடி விழுந்தா எப்படி? நல்லா கவனிங்க. அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஷேரப் பண்ணிப்பாங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து. அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் தான், அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை பற்றி தான் அது பேசுது. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, இந்த ஜூஸ் கல்ச்சரே எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சோக கல்ச்சர் கிடையாது. அது ரொம்ப சந்தோஷமான கல்ச்சரு. அவங்க ஆலயத்துக்கு போகும்போது ஒரு சங்கீதத்தை எடுத்து பாடி மலைகளிலே போய் தான் அன்றைக்கு தொழுது கொள்வார்கள். அப்படி தொழுது கொள்ளும்போது நல்ல டான்ஸ் ஆடிட்டே தான் போவாங்க. போகும்போது நல்ல பயங்கரமாக குத்து விழும். ஒருத்தன் இப்படி குத்துவான், அப்படி குத்துவான். ஃபுல் அண்ட் ஃபுல்லு டான்ஸ் அண்ட் ரிஜாய்சிங். அப்படி தான் ஆடிட்டு அவங்க போவாங்க. ஆடலுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது சந்தோஷத்தின் ஒரு வெளிப்பாடு. ஹல்லேலூயா. மற்றவங்க சந்தோஷத்தை பெறணுங்கிறதுக்காக ஆடுறாங்க, நீங்கள் நானும் சந்தோஷமாக இருக்கிறதுனால ஆடுறோம். ஹல்லேலூயா. இட்ஸ் a different. அவனுக்கு நான் குதிச்சேன்னா கொஞ்சம் சந்தோஷம் வந்துருமா அப்படிங்கிறான். இல்லை, நான் சந்தோஷம் இருக்கிறதுனால தான் குதிக்கவே செய்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் உலகத்துக்கும் இங்கேயும் இருக்கிற வித்தியாசம் பாருங்க. அவனுக்கு எதையாவது பண்ணுனா சந்தோஷம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நீங்களாம் இல்லை, சந்தோஷம் இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா புரியலையா? ஆமென். அப்போ பாருங்க, அந்த கலாச்சாரமே எப்படிப்பட்டதுன்னா, ரிஜாய் பண்ணுறது, ஆனந்திக்கிறது, சந்தோஷப்படுறது, குதூகலமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுதான் அந்த கல்ச்சரே. பாருங்க, அந்த கல்ச்சரே அப்படிதான். தாவீது பார்த்தீங்கன்னா எப்படி என்ன பண்ணுறான்? அவன் ஒரு ராஜா. நல்லா சிரிக்கணும் பிள்ளைங்களாம், சிரிக்கணும். சர்ச்சுனா சிரிக்கிற இடம்னு பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிட்டனாலே ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. நான்லாம் நிறைய முள்ளு திருவுலாம் சர்ச்சில் தான் வாங்கியிருக்கேன். நறுக்குன்னு ஒரு கொட்டு, நறுக்குன்னு ஒரு திருவு. சர்ச்சுனா அடி வாங்குற இடம், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். பைபிளில் போட்டிருக்கோம், இயேசு 12 வயதில் தேவாலயத்தில் அமர்ந்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம ஆட்கள் 12 வயசுலாம் வெளியில் கிளம்புவோம். இனிமேல் இந்த இடம் நமக்கு செட் ஆகாது, மயான அமைதி மாதிரி இருக்கு, இங்கே ஏன் உட்காரணும், அவன் வெளியே போயிடுறான். அங்கெல்லாம் போடுறா ஏன்னு விசிலாம் அடிக்கிறான், சூப்பராக இருக்கு. சர்ச்சில் பார்த்தா பிரைஸ்லாம் ஒரு இதே கிடையாது. ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அவன் பார்த்தோன்னே ஓடிடுவான். நம்மளோட பயங்கர சோகமான ஆட்கள்லாம் உள்ளே இருக்காங்க, இவன் சோகம் நம்மளை தொத்திடக்கூடாதுன்னு வெளியில் போயிடுறான். நான் சொல்கிறேன், இதை முதல்ல மாற்றணும். இது கிடையாது. இட்ஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி, இட்ஸ் நாட் சர்ச். பைபிளில் போட்டிருக்குது, என்னுடைய ஜனங்களை என்னுடைய ஜெப ஆலயத்திற்கு கொண்டு வந்து நான் அவர்களை அழுகாட்சி ஆக்குவேன். அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார்? என்னுடைய ஜெப வீட்டுக்கு நான் அவர்களை கொண்டு வந்து அவளை மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய ஆலயத்தையுமே இயேசு சித்தரிக்கும் போது எப்படி சொல்றாரு? அது மகிழ்ச்சிக்கான ஒரு இடம் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மகிழ பண்ணுவார். நீ காலையில் எது கொண்டு வந்திருக்கா தெரியுமா? உங்களை ரிஜாய்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு, உங்களை சந்தோஷப்பட வைக்கிறதுக்கு, உங்களை கலிகூற செய்ய வைக்கிறதுக்கு, உங்களுக்குள்ள அவருடைய மன மகிழ்ச்சியை தரதுக்காக வச்சிருக்கிறார். நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்றதுக்காக, அதை கேட்டு சந்தோஷப்படுறதுக்காக உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ள வரும்போது கூட ஒரு மாதிரி வந்திருக்கலாம், ஆனா போகும்போது ரிஜாய்ஸோட, சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட ஜனங்க போச்சுன்னா அது ரொம்ப நல்ல ஒரு காரியம். பாருங்க. ஆமென். அப்போ ஜீசஸ் ஆவியில் களி கூர்ந்தார். எல்லாம் சொல்லுங்க, ஆவியில் களி கூர்ந்தார். அப்படின்னா சில சொல்லுவாங்க, நான் பிரதர் சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க, எல்லாம் இருக்கு, ஆவியில் அப்படியே ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படிம்பாங்க. இந்த ஹிப்பாக்ரசி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒன்று ஆவியில் இருந்துச்சுன்னா அது வெளியில் வரும். வெளியில் வரலன்னா ஐ எம் சாரி, அது உள்ளேயும் இல்லை. உள்ள நான் அப்படி இருக்கேன், உள்ள இருந்துச்சுன்னா வெளியில வரும். அப்படி வந்தா
அதுக்கு பேர் உண்மையான சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. நல்லா மூஞ்சிலாம் வந்து சுருங்கி போயிடுச்சு. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா இப்படி சிரிச்சு சிரிச்சு பாருங்கள். ஒரு மாதிரி நரம்புலாம் அங்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, ரொம்ப நாளாக சிரிக்காமலேயே. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லா சிரிங்க, ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல் பண்ணிட்டா சிலருக்கு என்னென்னா, பிரதர் அது இப்போ நல்லது நடந்திருக்கு, எனக்கு சிரிக்கிறதுக்கு பயமாக இருக்குது பிரதர். ஏன்னா நான் வந்து இவங்களுக்கு என்னென்னா, இப்போ என்னமோ தெரியல இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அப்போ சீக்கிரமாக கஷ்டப்பட போகிறோமோ, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் பாருங்கள். கர்த்தர் சொல்றாரு அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூறு. Rejoice every day, enjoy every day your life. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நீ கொண்டாடணும், ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நீ செலிப்ரேட் பண்ணணும். அதுக்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். ஹெவன் செலிப்ரேஷனை இந்த எர்த்தில் ரிலீஸ் பண்றதுக்காக தான் தேவன் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. அவருக்குள்ள இருந்த சந்தோஷத்தை அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் பண்றாரு இந்த பூமியில் இருக்கும்போது. இயேசு பாருங்க, அழுதுட்டு இருக்கிற ஒரு அட்மாஸ்பியருக்குள்ள போறாரு. துக்க வீடு, ஒரு சிறு பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, மரித்து போயிடுச்சு. இயேசு போறார் அந்த அட்மாஸ்பியருக்குள்ள. என்ன ஆச்சு தெரியுமா? வயில போட்டிருக்குது, அவள் தூங்கி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த அந்த வீட்டில் இப்போ என்ன வந்துருச்சு? சிரிப்பு சத்தம். சாவு வீட்டில் கூட சிரிப்பு சத்தத்தை கொண்டு வர்ற அளவுக்கு இவருக்குள்ள அந்த பாசிட்டிவ், அந்த ஜீவன், அந்த நிறைவில் அவர் நிறைஞ்சிருந்தார். ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தை பண்றதுக்கு முன்னாடி அட்மாஸ்பியரை மாத்துறாரு. ஏன்னா நிறைய அற்புதம் சில அட்மாஸ்பியரில் நடக்கவே நடக்காது. அட்மாஸ்பியர் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லாம் சொல்லுங்க அட்மாஸ்பியர். தமிழில் அதுக்கு என்ன சொல்றது? சூழ்நிலையா? நம்மளை சுற்றில் இருக்கிற அந்த சுற்று சூழல் வந்து ரொம்ப முக்கியம் எந்த ஒரு காரியம் நடக்கிறதுக்கு. அதனால தான் அற்புதம் பெரிய விஷயமே கிடையாது. அந்த அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணும். அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிங்கன்னா வேகமாக அது நடக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. இது நிறைய இருக்குது. ஃபெய்த் அட்மாஸ்பியர், ஹோப் அட்மாஸ்பியர், ஜாய் அட்மாஸ்பியர் எல்லாமே இருக்குது. இந்த அட்மாஸ்பியரை உருவாக்கி அதிலிருந்து தான் நம்ம ஒன்று கொண்டு வர முடியும். இயேசு வந்து போய் அதை இது பண்ணுறாரு பாருங்க. அங்கே செத்து கிடக்கிற அந்த பெண்ணை தூக்கத்திலேருந்து தட்டி, ஏமா எந்திரி ஸ்கூலுக்கு நேரம் ஆகிட்டு அப்படின்னு எழுப்புற மாதிரி செத்த ஒரு பெண்ணை இயேசு உயிரோடு எழுப்புறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியான ஆட்கள் சந்தோஷத்தை மட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்கள் மூலம் ரிலீஸ் பண்ணப்படும். ஹல்லேலூயா. நீங்க ஹாப்பியா இருக்கிற மூமெண்ட், நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற மூமெண்ட் தான் அற்புத மண்டலங்கள் திறந்திருக்கிற ஒரு இடமாக அது இருக்கிறது, திறந்திருக்கிற ஒரு சூழலாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐ டெல் யூ, இது எப்படி ப்ராக்டிஸ் பண்றது, இது எப்படி இதுக்குள்ள போறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இது இந்த ஒரு வாரத்தில் எனக்கு முடியுமான்னு தெரியல, தொடர்ந்து நான் இதை உங்களுக்கு பேச விரும்புறேன். ஒன்று சொல்றேன், ஹாப்பினஸ் இஸ் நாட் அ சான்ஸ். ஹாப்பினஸ் இஸ் நாட் அ சான்ஸ், ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ். சந்தோஷம் என்பது ஒரு சூழ்நிலை அல்ல, சந்தோஷம் என்பது ஒரு தீர்மானம். It is a decision. It is a decision. அதாவது ஒரு நல்ல சூழ்நிலை இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இல்லை ஒரு நல்ல மனநிலை இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு தேவை ஒரு நல்ல சூழ்நிலை அல்ல, உங்களுக்கு தேவை ஒரு நல்ல மனநிலை. ஒரு நல்ல மனநிலை இருந்தா ஒரு மோசமான சூழ்நிலையில கூட நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, புரியுதா? எல்லாம் சொல்லுங்க மனநிலை. அதனால தான் நிறைய நேரத்தில் ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவதற்கு பதிலாக உங்கள் மனநிலையை மாற்றுகிறார். ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையாக மாற்றி இவனை என்னைக்கு சந்தோஷமாக வைக்க, இவனையே சந்தோஷமாக்கிட்டேனா எங்கே போனாலும் இவன் சந்தோஷமாக இருப்பான். ஹல்லேலூயா. ஒரு ராஜா வந்து ரொம்ப சோகமாக இருந்திருக்காரு. அப்போ ஒருத்தட்ட போய் ஆலோசனை கேட்டிருக்கிறாரு, நான் சோகமாகவே இருக்கிறீங்க, என்னங்க இதுலேருந்து மாறுறது அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஒரு முனிவர் சொல்லியிருக்காரு, ஒன்றும் இல்லை, நீ வந்து ஒரு மாதத்துக்கு பச்சை கலரை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன்னா என்ன ஆகிடுவேன், சந்தோஷமாக ஆகிடுவேன் அப்படின்ட்டாரு. உடனே இந்த ராஜா வந்து என்ன பண்ணாருன்னா ஊரே பச்சை ஆக்கிட்டாரு. எல்லாம் தாரெல்லாம் ரோடெலாம் கருப்பு கலர், எல்லாம் பச்சை கலரில் போடுங்க. வேலைக்காரங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் என்னது, ஆமாம் ஒன்லி புதினா சட்னி கொத்தமல்லி இதுதான், எல்லாம் க்ரீன். ஃபுட்டுலாம் என்னது, ஒரே க்ரீன் ட்ரெஸ்ஸு, க்ரீன் இது, எங்கே பார்த்தாலும் பசுமை, பச்சையை தவிர ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாரும் க்ரீனில் தான் இருக்கிறாங்க. அந்த முனிவர் வந்து ஒரு மாதம் கழித்து இந்த ராஜாவை பார்க்கலான்ட்டு உள்ளே வர்றாரு. உடம்புன்னு காவலை விட மாட்டேங்கான், ஏன்னா இவர் காவியில் இருக்கார், காவி அவருக்கு ஆகாது, உன்னை உள்ளே விட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. என்னையா பண்ண, விடவே முடியாது சார் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இவர் மேலே பச்சை பெயிண்டை ஊற்றி இவரை உள்ளே அனுப்பியிருக்காங்க. இவர் இப்படியே வந்திருக்காரு, ராஜாவுக்கு அடையாளமே தெரில யாருன்ட்டு, அப்படியே தொடச்சி பார்த்தா கடைசியில் இவர் நிற்கார்.
என்னையா பண்ணி வச்சிருக்க ஊரு ஃபுல்லா அப்படின்னு கேட்டுக்காரு முனிவர். நீங்கள் என்ன சொன்னீங்க, பச்சையை தவிர வேறு எதையும் பார்க்கக்கூடாதுன்ட்டு, அதனால தான் அப்படி ஆக்கியிருக்கிறேன். எப்படி கரெக்டாக பண்ணியிருக்கேனா அப்படின்னாராம். அப்பாவி, இந்த ஊரே இப்படி பச்சை ஆக்கிறதுக்கு பதில் ஒரு பச்சை கலர் கண்ணாடி நீ மட்டும் போட்டிருந்தனா எல்லாமே பச்சையாக தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னாராம். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரில. சில லைட்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் எரியும். இதுதான், எல்லாத்தையும் பச்சையாக்க வேண்டாம். உங்க மனநிலை மட்டும் சந்தோஷமான நிலையானா எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிப்பீர்கள். ஆனா நம்ம அதுக்கு பதிலா அவரை கொஞ்சம் மாற்றுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி அவரை கொஞ்சம் மாற்றுங்க, அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். இந்த ஊரில் இருக்கிற பிரசிடெண்ட்டை மாற்றுங்க, வட்ட செயலாளர் சரியில்லை, அவரை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா தான் நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன். இவரை மாற்றுங்க, அது மாறட்டும், இது இப்படி ஆகட்டும், என் பாஸ் சரி கிடையாது, அவரை கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட சொல்லி எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க. ராஜாக்களின் இருதயம் நீர்கால்களை போல இருக்கிறதே டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும். இப்படியே ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் என்ன பண்ணுறது? இவங்க ஜபம் பண்ணியே இப்படி டிரான்ஸ்ஃபரை வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறாங்க எல்லாருக்கும். கத்தர் டிரான்ஸ்ஃபர்லாம் வேண்டாம், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விரும்புகிறேன். அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பதிலாக உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விரும்புகிறேன். உன்னை மறுரூபப்படுத்த விரும்புகிறேன். உன்னை மாற்றிட்டேன்னா லாபான் பிடியில் இருந்த யாக்கோபு செழிச்சது மாதிரி எவ்வளவோ மோசமான ஆபீஸர் இருந்தாலும் நீ செழிப்ப, நீ நல்லா இருப்ப, நீ முன்னேறுவ, நீ மகிழ்ச்சியாக இருப்ப. அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு நல்ல உலகத்தை தாரும், நான் அங்கு சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு இயேசு சொல்லலை. நோ 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 நோ. பூ உலகில் இயேசு இருந்தபோது சுற்றிலும் காந்து நேரி இந்த மாதிரி ஆட்களே உலாவிட்டு இருந்தாங்களா? வேறு யாருமே இல்லைங்களா நாட்டில்? பேதுரு, பவுல், அப்போஸ்தலன் இந்த மாதிரி அதாவது ரொம்ப ஹோலி பர்சனாக இருந்தாங்களா? இல்லைங்க. சதுசெய்கிறவர்கள், அவர்கள் தான் சதுசெய்யர்கள். அவங்க இருந்தாங்க, போட்டு கொடுக்குறவங்க இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க, எல்லா மோசமான ஆட்கள் இருந்தாங்க. அரசியல் ரீதியான தாக்கம் இருந்தது, பாதிப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. எல்லா இதுக்கு மத்தியிலையும் இங்கே அவர் சொன்ன ப்ராமிஸை பாருங்க, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு. அப்பனா அவர்கிட்ட என்ன இருந்தது? அப்படின்னா நான் எப்படி இருந்தேனோ அதை உனக்கு வச்சுட்டு போறேன், ஏன்னா நான் இருந்த மாதிரி நீங்க இருக்கணும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் எப்படி இருந்தாரு? அப்படி இருந்தாதான் அதை வச்சுட்டு போறேன்னு சொல்ல முடியும். தம்பி, எனக்கு அப்புறம் நீ தான் ஜீசஸ் இந்த உலகத்துக்கு. உன்னை பார்க்குறவன்லாம் யாரை பார்க்கணும்? என்னை பார்க்கணும். அதனால என்னுடைய சமாதானத்தை நான் என்ன பண்ணுறேன்? வச்சுட்டு போகிறேன். அதை என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ. எல்லாம் சொல்லுங்க, வச்சுட்டு போயிருக்கிறாரு. எடுத்துக்கணும். கிறிஸ்தவ இதில் நேற்றுக்கு அதான் பேசினேன் தூத்துக்குடியில். கத்தர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு, ஆனால் ஜனங்களுக்கு அதை எப்படி எடுத்துக்கணும்னு என்ன பண்ணவே இல்லை, தெரியவே இல்லை. கடவுள் தரவே இல்லையே, ஆண்டவர் பண்ணவே இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை, நமக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல, எப்படி அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும் தெரியல. நான் சொல்கிறேன், எப்படி ரிசீவ் பண்ணிக்க முடியும்னா, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்த பெரிய காரியங்களும் எப்படி நடக்க போகுதுன்னா, கத்தர் சொல்கிறாரு, நீ கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு ஆண்டவரில் சந்தோஷமாக இருக்கிறது எப்படிங்கிறத மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னா அது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் மனசில் வேண்டிக்கிற காரியம் இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுகிற காரியம் இல்லை, நீங்கள் நினைக்கிற காரியமே நடக்க ஆரம்பிக்கும். அந்த வசனத்தில் எப்படி போட்டிருக்கு பாருங்க, கத்தரிடத்தில் அவர். உங்கள் வாயை திறந்து வேண்டலை, எங்கே தான் இருக்குது, எல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு மனசில் நினைக்கிறீங்க, அது நடந்துருது. எண்ணின காரியம் யாவும் முகிக்க, நீங்கள் நினைக்கிற காரியம் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா? இந்த ஹாப்பியஸ்ட், இந்த ஜாய்ஃபுல் அட்மாஸ்பியர் தான் இட்ஸ் a miracle atmosphere. எல்லாம் சொல்லுங்க, ஜாய்ஃபுல் அட்மாஸ்பியர் இஸ் a miracle atmosphere. எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷ சூழல் தான் சாதனையின் சூழல். நல்லா சொல்லுங்க, சந்தோஷ சூழலே சாதனையின் சூழலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா வர்றதெல்லாம் அங்கே ஓடி போயிடும், பக்கத்தில் தான் வரும், உங்கள் பக்கத்து வீட்டு வரைக்கும் வரும், உங்கள் வீட்டுக்கு வராது. இல்லை, நான் என் தேவன் எனக்காக செஞ்சிருக்கிற காரியங்களை எண்ணி நான் எப்படி இருக்க போகிறேன்? சந்தோஷமாக இருக்க போகிறேன். ஆமென். சந்தோஷங்கிறது கடவுள் உங்ககிட்ட வைக்கிற டிமாண்ட் கிடையாது, இது அவருடைய சப்ளையாக இருக்குது. அவர் உங்களுக்கு சப்ளை பண்ணுறாரு. மகிழ்ச்சியை உங்களுக்கு அவர் தர்றார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார், அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறார், அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு வர்றார். அப்போ முதல்ல இதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்கள் ஆண்டவர் யாரு? ஆனந்த அளிக்கும் ஆண்டவர், ஆனந்தமான ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர்னாலே உங்கள் மைண்டில் என்ன வரணும்? ஆனந்தம் அப்படின்னு தான் உங்கள் மைண்டில் வரணும்.
கர்த்தர் மகிழ்ச்சியானவர். பாருங்க, சிலர் இயேசு எப்படி பார்க்குறாங்க. பிதா எப்படிப்பட்டவர் நினைக்கிறீங்க? பிதா எப்படிப்பட்டவர் நினைக்கிறீங்க? இல்லைங்க, இயேசு கூட கொஞ்சம் நான் பிதா வந்து உருன்னு இருப்பாது, எப்போவுமே ரொம்ப டைட்டான ஒரு கேரக்டர் அவர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 2:4, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். கேலி கிண்டல்லாம் எங்கேருந்து வருது தெரியுமா? இது வந்து பாசிட்டிவான ஒரு திங்ஸு, நெகட்டிவான திங்ஸ் கிடையாது. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்ன பண்ணுறாரு? நகைக்கிறார், சிரிக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவர் சிரிக்கிறார். பைபிள் எப்படி போட்டிருக்குது? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் சோகமாக இல்லை, கவலையாக இல்லை, அவர் எப்படி இருக்கிறாரு? நகைக்கிறார். என்ன நகைக்கிறார் தெரியுமா? ஏன் அவர் நகைக்கிறார்? முதல்ல அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நகைக்கிறார், சிரிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சிச்சுவேஷனில் சிரிக்கிறார் தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியம். சிரிக்கலாம் பிரதர், ஆனால் சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் அங்கே எழுதியிருக்கு. என்ன சிச்சுவேஷன் பாருங்கள், என்ன சிச்சுவேஷனில் சிரிக்கிறாரு? 1-2, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்றார்கள். நல்லா கவனிங்க. விரோதமாக ஒரு கூட்டம் கூடி ஒரு சதிவேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு? அவர் சிரிக்கிறாரு. கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம். பாருங்க, இதுதான் நான் என்ன ஆளுங்க அப்போ உடனே வந்துடும் பாருங்க. இப்போ ஆனால் சிரிக்கணுன்னே என்னன்னா 100 ரூபா தாங்க, டக்குன்னு 100 ரூபா தாங்கன்னா கேட்டேன். ஸ்மைல்னா நமக்கு வரமாட்டுக்கு டக்குன்னு. எதுக்கு பிரதேஷ்? ஓ, அப்போ நீங்கள் கவலைப்படுறதுக்கு மட்டும் காரணத்தோட கவலைப்படுறீங்களோ? சிரிக்கிறதுக்கு வந்து காரணம் கேட்குறான் பாருங்க. காரணமே தேவையில்லை. ஜஸ்ட் ரிஜாய்ஸ். ஹல்லேலூயா, ஆமென். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நகைக்கிறார். இங்க ஒரு சீக்ரெட் இருக்கு. உங்களுக்கு எதிராக காரியங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அதை வெற்றி கொள்ள முடியும்னா, அவரை போல ஆக்ட் பண்றது மூலம் தான் நீங்க வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. நீங்க கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு சோகப்பட்டு ஆண்டவரே எழும்பி விட்டார்கள், ஆண்டவரே சூழ்ந்து கொண்டார்கள், ஆண்டவரே அப்படின்ட்டுலாம் இல்லை. அவர் வந்து ஜஸ்ட் லாஃப். எல்லாம் சொல்லுங்க, லாஃப். ஹல்லேலூயா. காட் லாஃப். தேவன் நகைத்தார், தேவன் சிரித்தார். எல்லாம் என் குமாரனுடைய பாதபடிக்கு போக போறீங்க. ஐ நோ த எண்ட், ஐ நோ த எண்ட். எனக்கு முடிவு என்னன்னு தெரியும். அதனால நான் என்ன பண்றேன்னா, ஐ அம் ஜஸ்ட் லாஃப். சத்துருவுக்கு நீங்க போடுற மிகப்பெரிய, அவனை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்கும் என்றால் அது உங்கள் சந்தோஷம் தான். உங்கள் சந்தோஷம் அவனுக்கு பெரிய சாட்டையடி மாதிரி, அவனுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பஞ்சு, மிகப்பெரிய குத்து. ஏன்னா அவன் நிறைய காரியங்கள் பண்றது உங்களை சோகமா வச்சு பார்க்கணுங்கிறதுக்கா. ஒருத்தர் இப்படி சொன்னாரு, பிசாசு நாம பரலோகத்துக்கு போறத தடுக்கவே முடியாது. ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட ஒரு ஆள் ஹெவனுக்கு போகிறத அவனால் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் அந்த பயணத்தை சோகமாக்குறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் செய்வானா. நம்ம ஆட்களும் நிறைய பேர் என்ன முடிவு பண்ணிடுறது, சரி அங்கு கவலை இல்லை, அங்கு கண்ணீர் இல்லை, இங்கு கவலையும் கண்ணீரும் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. தப்பு தப்பு தப்பு. இதெல்லாம் மாற்றுறது தான் கிறிஸ்தவ சுவிசேஷம், கிறிஸ்தவ போதனையாக இருக்குது. என்ன காரியம் அப்படின்னு பாருங்க. எல்லாம் எதிராக இருக்கும்போது தேவன் நகைத்தார். எல்லாம் சொல்லுங்க, நகைத்தார். கொஞ்சம் சிரிச்சு காமிங்களா பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்காரரை ஏன் லேட்டாக வராருன்னா இதுதான். சிலர்லாம் ஆஃபீஸில் எக்ஸ்ட்ரா டியூட்டி வாங்குறாங்க. முன்னாடி வேகமாக வந்தார, ஏன் இப்போ லேட்டாக வராருன்னா இதுதான். சிலர்லாம் எக்ஸ்ட்ரா டியூட்டி கேட்குறாங்க கல்யாணத்துக்கு அனுப்புறோம். என்ன பண்ணுறது, அதே மூஞ்சி எப்படி லேட்டாக போகிற என்னோட ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை இருக்கா, இதை சம்பாதிக்கணுங்கிற உணவு இல்லை, கொஞ்சம் லேட்டாகவே போவோமே அப்படின்ட்டு. இல்லைங்க, இந்த ரிஜாய்ஸ்னஸ் தான் எல்லா காரியங்களுக்கும் பதிலாக இருக்குது, தீர்வாக இருக்குது. ஆண்டவர் தான் சொன்னார், நீ கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை என்ன பண்ண முடியாது. அது எப்படி வருதுன்னா, ஒரு டிரான்ஸ்லேஷனில் உன் வாழ்நாளில் ஒரு நாளை நீட்டிக்க முடியுமா அப்படின்ட்டு இருக்குது. நீட்டிக்க முடியுமா? ஆனால் சந்தோஷமாக இருந்தால் நீட்டிக்க முடியும். ஹல்லேலூயா. சந்தோஷம் உங்கள் ஆயுளை நீட்டிக்க வைக்கும். உலகமே இதை கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசியும் சபையும் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கல. ஜாய்னஸ், ஹாப்பினஸ் இஸ் a medicine, is a medicine. வேதவசனம் சொல்லுது, மன மகிழ்ச்சி
நல்ல ஔஷதம். ஔஷதம்னா என்ன? மருந்து. எல்லாம் சொல்லுங்க, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. வீட்டில் எழுதி போடுங்க, மருந்து டப்பாக்கு பக்கத்தில் எழுதி போடுங்க, மனமகிழ்ச்சி நல்ல. ஏன்னா நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க மருந்து டப்பாவில் மருந்து இருக்காது, உங்களுக்கு தேவையும் படாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. ஆத்துமா அறுவடையை கூட நீங்கள் சோகமாகவே சுதந்திரிக்கும் நினைக்காதீங்க. உங்களுக்கெல்லாம் ஆத்துமா பாரம் இருக்கா அப்படிங்க. பாரமா? ஒரு பாரமும் கிடையாது. ஒருத்தர் என்ன கேட்டார், நீங்கள் ஏன் ஊழியத்துக்கு வந்தீங்க, ஆண்டவர் உங்களை அழைச்சாரா எல்லாம் கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு தெரில, ஆனால் ஒன்று தெரியும், இதை செய்யும்போது தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அதனால் நான் இதுக்காக தான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். Therefore I am doing. Hallelujah. I am rejoicing. Therefore I am doing. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நேற்றுக்கு ஃபுல்லாக பேசியிருக்கிறேன், மீட்டிங் முடிஞ்ச பிறகும் பேசியிருக்கிறேன், இப்போ காலையிலையும் பேசுவேன், மாலையிலும் பேசுவேன், வாரம் வாரம் எல்லா இடத்துலையும் பேசுவேன். Because I am rejoicing. Rejoice is my ministry. Hallelujah. இது கடமை கிடையாது. பாரத்தோட போனால் ஆத்மா ஓடி போயிடும். ஐயோ, இவரே இவ்வளோ பாரத்தோட வந்திருக்கிறாரு, ஓஹோ இறக்கி வைத்து விடுவாரோ. சந்தோஷமா போங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? குட் மார்னிங், பிரைஸ் காட். ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் போகும்போது ஒரு எனர்ஜி ரிலீஸ் பண்ணப்படணும், அந்த மாதிரி போகணும். கிறிஸ்தவங்க அப்படி போகிறது கிடையாது. ஒரு மாதிரி போயிடுது, ஒரு மாதிரி கூனி குறுகி ஏதோ மாதிரி போகிறது. நோ 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 நோ. போன உடனே அட்மாஸ்பியரை மாற்றுங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க பட்டை அடித்து போட்டு வச்சு ஒருத்தருப்பார், அவர்கிட்ட போய் பிரைஸ் லார்ட் அப்படிங்காதீங்க, வெறுப்பாயிருவார். கொஞ்சம் காமனான லாங்குவேஜஸ் பேசுங்க. அவங்கள்ட்ட போய் பிரைஸ் லார்ட் அப்படின்னீங்கன்னா, காலையில் இவன் மத பிரச்சாரத்தை ஆரம்பிச்சியா நீ அப்படிமா, போதும்யா நீனும் மதமோ அப்படின்மா. அதை விட்டுருங்க. சார் குட் மார்னிங், ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே. பக்கத்தில் பார்த்து கைப்பிடிச்சு கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன் உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தில் உணர்ச்சிகள் வெளியே வருவதாக. அதை பிளாக் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் நான் உடைக்கிறேன். கைப்பிடிச்சு சொல்லுங்க, குட் மார்னிங், ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே. நீங்கள் சொல்லுங்க பிரதர், நான் எவ்வளோ ஆசையாக சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்க பிரதர். Rejoice. தெரியுமா, ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தால நிரப்புகிற ஒரு ஆண்டவர். It's not ordinary thing. It's not a normal thing. He confirmed his word. God confirmed his word. பாருங்க, இதெல்லாம் இது ஜோப் 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 Daddy, I speak joy in this place. Joy take place. Wow, 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 wow. Job 8 verse 21. இனி அவர் உம்முடைய வாயை இனி அவர் உன் வாயை இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். கமான், இந்த வேர்டை உங்க ஸ்பிரிட்ல அப்படியே போடுங்க.
இட்ஸ் ரைட் நவ். இது இப்போவுமே மேனிஃபெஸ்ட் ஆகும், இப்போவுமே மேனிஃபெஸ்ட் ஆகும். இது சில பேருக்கு இது என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தால் நிரப்புவார். உங்களால் சிரிக்காமலே இருக்க முடியாது, உங்களால் கவலையாகவே இருக்க முடியாது. He release the joy anointing take place. Hallelujah. அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, படிங்க பாருங்க. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் என்ன பண்றாரு ஆண்டவர்? என்ன செய்யறாரு? இனி இதுக்கு முன்னாடி அழுதுட்டு இருக்கலாம், இதுக்கு முன்னாடி சோகமா இருக்கலாம், ஆனா இனி நீ அழுது கொண்டு இராய், இனி நீ அழுது கொண்டு இராய், இனி நீ அழுது கொண்டு இராய். இனி உன் வாயை நகைப்பினாலும். நகைப்புனா என்ன சொல்லுங்க? நகைப்புனா என்ன? வாயை திறந்து கொல்லுன்னு சிரிக்கிறீங்களா? அர்த்தம். இது நீங்க பண்ண முடியாது, உங்களை பண்ண வைப்பாரு. அவருடைய ஆவியானவரே செய்வாரு, அவருடைய ஆவியானவரே உங்களை நிரப்புவாரு. அவருடைய ஆவியானவர் வந்து உங்களை நிரப்பும் பொழுது இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதனாலதான் சொல்றாரு, இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தாலும் நிரப்புவார். சந்தோஷத்தால நிறைஞ்சிருந்தீங்கன்னா உங்க வாயிலிருந்து கம்பீரமான வார்த்தைகள் தான் வரும், சோகமான வார்த்தை வராது. எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise you, Jesus. Rakanda labo shekre. Rekamora shantele broho sekre. Mamo talamandere. Finally, read one scripture. I want to read one scripture. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Acts. Apostle. சிலருக்கு இது என்னன்னு புரியாமல் இருக்கலாம், இது என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். நீ புரியாமல் இருக்க வேண்டியதில்லை, தெரியாமல் இருக்க வேண்டியதில்லை. இட் இஸ் த ஸ்கிரிப்சுரல் திங்ஸ். அப்போஸ்தலர் 13:52 சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் மட்டும் போட்டுக்குதுங்களா? சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும். அப்போனா இது வந்து வெறும் ஆவியில் நிரப்புறது இல்லை, சந்தோஷத்தாலே உங்களை நிரப்புவார். சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். யூ ஆர் ஹங்கர். நீங்கள் அதுக்கு தாகமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு வேணுமா? You will take it, you will take it, you will take it, you will take it, you will take it right now, right now, right now. Right now, just rejoice. Hallelujah. Just open your mouth and just laugh. Just open your mouth, just laugh, just laugh, just laugh. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. Rahalabo shekere bro kotala mandare rakon zibre mandaro shatela mandaro duna mantalabo. எல்லா சோகங்கள் உங்களை விட்டு வெளியே போக போகுது, எல்லா கவலைகள் உங்களை விட்டு வெளியே போக போகுது, எல்லா துக்கங்களும் உங்களை விட்டு வெளியே போக போகுது. தேவன் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் அவர்களை நிரப்பினார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்க அவருடைய பிரசன்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் ஜாய் இருக்குது, எங்கெல்லாம் அவருடைய பிரசன்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்குது. Hallelujah. Joy in his presence, joy in his presence, joy in his presence, joy in his presence, joy in his presence. Hallelujah, hallelujah, hallelujah. Just rejoice, just rejoice, just rejoice, just rejoice. Hallelujah, hallelujah. நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை ஃபில் பண்ணுவார். நீங்க இருக்கிற இடத்துல just ask him right now. He filled with his rejoice. He filled with his joyness. Rantara manze breme makurama shekre mandalabo malkabara shekre mandalabo the rintala mandare rintara malmanaradana moshe rantala mandare. இது வந்து என்னன்னா நீங்களும் இதை பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். ராக்ரே மாண்டோரோ ராபோ ஷேக்ரே மாண்டால மாந்தரே ரந்தார மால்காபோ ரா ஷேக்ரே மாண்டல பௌதரே. ஜாய். டாடி ஜாய். Joy take place, take place.
Joy, joy take place. 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 Daddy, I speak joy. ஆனந்த அறுவடை. Daddy, I speak ஆனந்த அறுவடை. Rako shaka tala mandare. Rakro mantala bro ketele bro. Joy take place, Daddy. Joy take place. Rapro manzo ketele bro. Mama shakera bo shanti labao. Oh rakre mandala manzo breka tela mandare. Rahala bo shantala mandare. Oh rakabo shekre mantela mandare. Manze kremandare zakare badala mandara. Oh rakabo she ranze kremantala mandare. Rakendra Mose Kremantala Mandare. Joyful business. Prosperity business. Oh rakre mandela manzo rapo shekre mandala brokendera mandare rabo shekre mandaro kremandala baudare ni manze kremandaro shakala baudala bau. Hallelujah, hallelujah. Just worship God, just worship him. உங்க கரங்களை உயர்த்தி தேவனை worship பண்ணுங்க. Joy in this place. Daddy, I speak joy take place. Joy take place. Manzo prekatola mandare. இனி அவர் உன் வாயை நகைப்பினாலும் உன் உதடுகளை கம்பீர சத்தத்தாலும் நிரப்புவார். உன் வாயை நகைப்பினாலும் உன் உதடுகளை கம்பீர சத்தத்தாலும் நிரப்புவார். ராகா ப்ரோகேண்டல மாந்தரே ரஹலபோ ஷேக்ரமாண்டலபோ. Hallelujah, regalabo shekramantera mandare. It's just a sign. It's just a sign. It's just a beginning. It's just a beginning. Hallelujah. God confirmed his word through this sign. Rakandala bosheke rakosa premando lobaudaryanta ramanta labaudari rema mama shatala badura bashekramantere rimala bashyandalabo. உங்களுக்கு இது என்னன்னு புரியலன்னா just worship him. அவருக்கு just thank him, just thank him, just thank him. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, நீர் சந்தோஷமானவர், நீர் மகிழ்ச்சியானவர். ஓ ராகம் ஜப்ரோகேட்டே லமன்ஜோக்ரே. Thank you Father. உங்களை போல வேற யாரும் கிடையாது ராஜா. நீர் சந்தோஷமானவர் மட்டும் இல்லை, எங்களை சந்தோஷமாக்குகிறவர். எங்கள் ஆண்டவர் சந்தோஷமானவர் மட்டும் இல்லை, இனி உன் வாயை நகைப்பினாலும் கம்பீர சத்தத்தினாலும் அவர் நிரப்புவார். இனி நீ அழுது கொண்டுராய், இனி நீ அழுது கொண்டு வருதாய். இது ஏதோ சும்மா ஒரு ஏதோ பண்ணணும், நத்திங் நத்திங். உங்களுக்கு புரியலன்னா இது என்னன்னு நீங்கள் கற்றுப்பீங்க வர நாளில். பட் இஸ் காட்ஸ் அனாயிண்டிங், இஸ் காட்ஸ் அனாயிண்டிங். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள். இயேசுவின் மேலே இருந்த அந்த ஆனந்த தைலம் இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. தைலம் தலையில் ஊற்றப்பட்ட பிறகு சரீரத்தில் வடிஞ்சே தீரும், வடிஞ்சே தீரும். தலை ஆனந்தமாய் இருந்தால் சரீரமும் ஆனந்தமாய்த்தான் இருக்கும். நீங்களும் ஆனந்தமாய்த்தான் இருப்பீர்கள், மகிழ்ச்சியாய்தான் இருப்பீர்கள். அது இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. ஆனந்தம் துவங்கட்டும், மகிழ்ச்சிகள் உடைய வாழ்க்கையில் இன்னும் இன்னும் பெருக்கெடுத்து ஓடட்டும், எல்லா துக்கங்களுக்கு முடிவு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நகைக்கிறார்னு இருக்குதே, அதே மாதிரி சிரிச்சியே வெற்றி பெறட்டும், சிரிச்சியே வெற்றி பெறட்டும், சிரிச்சியே ஆனந்தத்தால் அகிலம் வெல்லவீர்கள்.
ஆனந்தத்தால் அகிலம் வெல்லுங்கள், ஆனந்தத்தால் அகிலம் வெல்லுங்கள். இந்த பழமொழியை உலகம் சொல்லியிருக்கலாம், ஆனா இதை செய்து காட்டக்கூடிய ஒரே ஒருவர். ஹல்லேலூயா. உங்களை இப்படி நிரப்பி, உங்களை சந்தோஷத்தினால நிரப்பி, மகிழ்ச்சியினாலே வெற்றிய பெரும்படியா செய்யக்கூடியவர் அவர் மாத்திரமே. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீர் எங்கள் மத்தியிலே வந்து ஊழியம் செய்ததற்காக நன்றி. நீர் எங்கள் நடுவில் உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரும் இதை கற்றுக்கொள்ளட்டும், ஒவ்வொருவரும் இதை அனுபவிக்கட்டும். பேரானந்தத்தால் குடும்பங்கள் நிரம்பட்டும், இவர்கள் மூலம் அவர்கள் சமூகங்கள் நிரம்பட்டும். குடிக்கும் எத்தனையோ தவறான ட்ரக்ஸுக்கும் இன்னைக்கு அடிமையா இருக்குது. காரணம் சந்தோஷத்தை அனுபவியாதது தான். இன்னைக்கு இந்த அனாயிண்டிங் மூலமா அப்படிப்பட்டவங்களெல்லாம் பிரேக் பண்ணி தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ள ஜனங்கள் கொண்டு வருகிற அளவிற்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். அந்த பட்டணமே சந்தோஷத்தால் நிரம்பினது என்று எழுதியிருக்கிறது. அதுபோல 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 எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியை இனி நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆர் யூ ஹாப்பி? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்பொழுது கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். We are going to honor our king, the king of king. Hallelujah. Praise you Jesus. Thank you Father, thank you Father. சின்ன பிள்ளை சோகமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? கீச்சம் காட்டினதில்ல, அவனுக்கு ஏதாவது பண்ணி அவனை என்ன பண்ணுறீங்க? சிரிக்க வைக்கிறீங்க. ஆண்டவரும் அதை தான் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் குழந்த மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு இது புரியாது. ஒருன்னு இருப்போம். Be like a child, be like a child, be like a child. ஆண்டவர் சொன்னார், சின்ன பிள்ளை மாதிரி என் ராஜ்யத்தை நீ அனுபவிப்பேன்னு சொன்னார். இது புத்தியெல்லாம் புரியாது, ஏன்னா அவரே சொல்லிட்டாரு இது புத்திக்கு எட்டாத சந்தோஷம்ட்டார். அப்புறம் புத்தியில் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் புரியாது. எல்லாம் சொல்லுங்க புரியாது. புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்கிறார். வசனத்தெல்லாம் வச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். புத்திக்கு எட்டாத படித்தோம் இல்லையா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடும் கூடிய வேண்டியதாலும் ஜபத்தினாலும் தேவனுக்கு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, புத்திக்கு மேலான. நீங்கள் புத்தியிலே வாழ்றதுனால தான் சோகமாக இருக்கிறீங்க. You are in the logic. You are in the logic. Therefore you are not happy. நீங்க லாஜிக் குள்ள இருக்கிற வரைக்கும் you are not enjoying life. You are not enjoying anything. எப்போ இந்த லாஜிக்கை உடைக்கிறீங்களோ அப்போதான் சந்தோஷமே உங்க வாழ்க்கையில் வருது. ஏன், எப்படி, எதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியாது. I know one thing, Jesus is answer for everything. He is answer for everything. எப்படி வரும் எப்படி நடக்கும் தெரியாது சார், ஆனா அவர் கொண்டு வருவார் சார். எங்க ஜோசுவாட்ட கேளுங்க, ஸ்கூல் ஃபீஸ் என்ன பண்ணுவேன், எப்படி கட்டுவேன்? அதெல்லாம் தெரியாதுங்க, எங்க அப்பா கட்டுவாருங்க. உங்க அப்பா? அதெல்லாம் தெரியாதுங்க, அப்பா கட்டுவாருங்க. என்ன கேட்டாலும் அதான் சொல்லுவான். இந்த லாஜிக் தான் நான் சொல்றேன். ஏன் மக்கள் இன்னைக்கு சோகமா இருக்காங்கன்னா அவங்க லாஜிக்லேயே வாழ்றாங்க. லாஜிக்னா உங்களுக்கு புரியுதா? தமிழில் அது என்ன சொல்றது? லாஜிக்கல் மைண்ட் செட்டப்ஸ். யார் கரெக்டாக சொல்லுவீங்க தமிழ் வார்த்தை? லாஜிக்ங்கிறது இப்போ தமிழ் வார்த்தை தானே அப்படிங்கிற புரியுதா உங்களுக்கு? லாஜிக்னா அதாவது அந்த ரீசனிங், காரண காரியம். லாஜிக் மீன்ஸ் காரண காரியம். காரண காரியம் தெரிஞ்சாதான் நான் சோகமாக இருக்கிறேன், நான் என் சூழ்நிலை எப்படி இருக்கோ தட்ஸ் நாட் மேட்டர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நகைக்கிறார், ஆனும் அவர் கூட சேர்ந்து சிரிக்க போறேன். ஏன்னா சத்துருலாம் என் கீழே வருவான்னு அவர் தெரிஞ்சுதான் அவர் சிரிக்கிறார். எனக்கும் இது தெரியும்னா நான் சிரிப்பேன். திஸ் இஸ் த திங், திஸ் இஸ் த திங். ஆனால் எனக்கு தெரியலன்னா நான் அழுதுட்டு இருப்பேன். ஆனால் அவர் சிரிப்பார். ஏய் அப்பா ஏன் பாஜி அழுதுட்டு இருக்க, இங்க பாரு எல்லாம் ஒன்று ஒன்றா உன் காலு கீழே கொண்டு வந்து போட்டு இருக்கிறேன். ஜஸ்ட் ரிஜாய்ஸ். பக்கத்தில் பா சொல்லுங்க, ரிஜாய்ஸ். Have a joyful day. Have a joyful day. Come on say, have a joyful day. Hallelujah. இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். தேவன் தம்முடைய மகிழ்ச்சினால் உங்களை நிரப்புவார். Hallelujah. God bless you. Bye bye.